இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ தீவிரவாதம்னாவே அந்த இஸ்லாமத்தை வந்து ஒரு இது பண்ணி சொல்லிடுறாங்க எதாக இருந்தாலும். அது எதனால, ஏன் அதை வந்து மாற்ற முடியல, ஏன்? சகோதரர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள்னாலே ஒரு தீவிரவாதம் மாதிரி சித்தரிக்கிறாங்களே, தீவிரவாதி மாதிரியே சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்கு, என்ன காரணம், முஸ்லீம்கள் என்ன தீவிரவாதிகளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அண்ணன் கேட்குறது மாதிரி உண்மையில் அப்படி தான் சித்தரிக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்னா தாடி வச்சுருக்கிறாங்க, தாடி வச்சா தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளமே வச்சுருந்தாங்க. தாடி என்ன மனுஷன் விரும்பியாக வைக்கிறான், அது எல்லாம் ஆண்களுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் நாங்கள் வந்து இஸ்லாத்தினுடைய கட்டளையினால் அதை வைக்கிறோம். தாடி வச்சவங்களாம் தீவிரவாதி, தாடி வைக்காதவங்களாம் அப்போ நல்லாதா அப்படி வருமா இல்லையா? அந்த ஏடிஎம் மிஷினில் போய் ஒரு அம்மாவை போய் உள்ளே இருந்து ஒரு வாழை எடுத்து அருவாயை எடுத்து வெட்டுறான் பணத்தை பிடுங்கிறதுக்கு. அவன் டிப்டாப் பேண்ட் போட்டுட்டு தாடிலாம் இல்லாமல் சுத்தமாக நல்ல நீட்னஸாக தான் வர்றான். அப்போ அவன் யார்? தாடிக்கும் அதுக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கொள்கை மக்களிடத்திலே நல்ல கொள்கையை சொல்லுதுன்னு சொன்னால், அந்த கொள்கையை பிடிக்காதவர்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது உண்மையா இல்லையா? எந்த ஒரு நிலைப்பண்ணி தமிழகத்தில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஏராளமான மக்கள் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா கூட அந்த ஆட்சி பிடிக்காத மக்கள் என்ன செய்வாங்க, அது அப்படியே ஆயிடுச்சு பாருங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்சி அதுவோ பிடிக்காத ஒரு கொள்கையாக இருந்தால் அதை மக்களிடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால், எதை மக்கள் வெறுப்பார்களோ, எதை மக்கள் விரும்ப மாட்டார்களோ அதை அவர்களுடைய உள்ளங்களிலே விதைத்தால் அது அந்த கொள்கையை அகற்றும் என்கின்ற நம்பிக்கையில் தான் இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாதிகள் என்று ஒரு பட்டம் சூட்டப்படுகிறது. அதான் யதார்த்தமான உண்மை. அப்ப உண்மையிலே இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய போதனை, குர்ஆனுடைய போதனை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்கிறேன், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. ஒரே ஒரு மனிதனை நம்ம வாழ வைக்கிறோம். ஒரு ஆளை தான். ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்தவரையோ யாரையோ ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு பாடுபடுறாரு. அப்படி வாழ வைத்தால் அவர் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வச்சதுக்கு சமமா, டோட்டல் பீப்புள், உலகத்தினுடைய அனைத்து மக்களையும் வாழ வச்சதுக்கு உண்டான ஒரு நன்மை அவனுக்கு கிடைக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே வசனத்தில் கீழே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனை கொலை செய்தார், ஒரே ஒரு மனுஷனை கொலை செஞ்சிட்டான்னு வைங்க, அவன் உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனுக்கு உண்டானவனாக ஆவான் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனுஷனை கொலை செஞ்சிட்டான்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனாக கொலாவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொலை பண்ணா உலகத்தில் உள்ள அவ்வளவு வரையும் கொண்டதுக்கு நீ சமம். ஹிட்லரை விட நீ மோசம்னு அர்த்தம். ஹிட்லர் கொலை பண்ணான்னு பெரிய கொடூர சிந்தனைன்னு சொல்றமே, ஒரு முஸ்லீம் இன்னொரு மக்களை அநியாயமா கொலை பண்ணிட்டான்னு சொன்னா உலகத்தில் உள்ள அவ்வளவு வரையும் கொண்ட சம பாவியாக நீ ஆகி விடுவாய், அதனால கொலை செஞ்சிடாத. நபிகள் நாயகம் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ஜி பண்ணிட்டு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வரிகள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி உலகத்துக்கு அவ்வளவு பெரிய அற்புதமான அறிவுரையை சொல்லியிருப்பாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, முஸ்லிம்கள் புனிதமான மாதங்கள்ல ஹஜ்ஜி மாதமும் ஒண்ணு, 4 மாசம் புனிதமானது, அதுல இந்த மாசமும் புனிதமானது. இப்போ உங்களே இருக்கும்ல, கார்த்திகை, பங்குனி, வைகாசி இப்படின்னு பல மாதங்கள் வச்சிருக்கீங்க. அதுல சில மாசத்தை நீங்க புனிதமா சொல்லுவீங்க. அதே மாதிரி எங்க இதுல 4 மாசம் புனிதமானது. அந்த 4 மாசத்துல இந்த துல்ஹஜ் மாசம் புனிதமானது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அவங்க இருந்த இடம் மக்காங்கிற அந்த பகுதி, இந்த மாசம் ஹஜ்ஜி மாசம், அந்த மாதிரி அந்த நாள் முக்கியமான நாள், இது எப்படி புனிதமானதோ அதுபோல உங்களுடைய இரத்தமும் புனிதமானது. நாங்க யோசிச்சு பாருங்க, எதோட ஒப்பிடுறாங்க பாருங்க. மனிதர்களுடைய இரத்தமும் புனிதமானதுட்டாங்க. எதோட? பள்ளிவாசல், காபா பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசல் எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் புனிதம். மக்கா எப்படி புனிதமோ அதே மாதிரி ரத்தமும் புனிதம்.
அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாளுடைய இந்த ஹஜ்ஜி மாசம் எப்படி புனிதமோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ரத்தமும் புனிதம். அது மட்டும் சொல்லல, ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, ஒரு மனிதனுடைய உடைமை புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதத்தை நீங்கள் பேணுங்கள் அப்படின்னாங்க. எப்படி நீங்க மற்ற புனிதத்தை அல்லாஹ்வுக்கு தொழுகிறதை நீ எப்படி பேணுறியோ, எப்படி ஹஜ்ஜி செய்யணும் என்று விருப்பப்படுகிறாயோ, அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், இந்த மனுஷ உயிரையும் நீங்க புனிதமா கருதணும். அடுத்தவனுடைய உயிர்ல கை வச்சிடக்கூடாது, அடுத்தவனுடைய உடைமையில கை வச்சிடக்கூடாது. அவன் சொத்துன்னா அவன் மேல அது உனக்கு ஹராம். அவன் சொத்தை நீ அபகரிக்க கூடாது. எப்படி பாருங்க, அவன் சொத்து அவன் இடம் அவனுடைய நிலையில உள்ளதுன்னு சொன்னா அது அவனுக்கு உரியது. அதை நீ தொட்ட உனக்கு வந்து ஹராம். ஹராம்னு என்ன தெரியுங்களா? பன்றிக்கறி சாப்பிடுறதுக்கு எப்படி சமமோ, பன்றிக்கறி சாப்பிடுறது முஸ்லிம்களுக்கு ஹராம் தெரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கல்ல. பன்றிக்கறி எப்படி சாப்பிடுவது ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி அடுத்தவனுடைய பைக்கை போய் திருடுன அதுவும் பன்றிக்கறி சமம்தான். அடுத்தவனுடைய சொத்தை நீ அபகரிச்ச அதுவும் பன்றிக்கறி சமம்தான். அடுத்தவனுடைய மானத்தை நீ வாங்கின அதுவும் பன்றிக்கறி சமம்தான். எப்படி பாருங்க, அடுத்தவனுடைய உயிரை நீ எடுத்தால் அல்லது அவனுடைய உடைமைகளை பறித்தால் அதுவும் பன்றிக்கறியும் அல்லது எதையெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறதோ அதுவும் சமம்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இது புனிதம்னா அது புனிதம். அந்த புனிதத்தை நீ கெடுத்தால் நீ ஹராமான ஒரு காரியத்தை செய்து விட்டாய். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் எப்படி இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை தூண்டும் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது நீ இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உன் மீது இரக்கம் காட்டுவான். நீ பூமியில் உள்ள மற்ற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டினா வானத்தில் உள்ளவன் என்ன செய்வான், நம் மீது இரக்கம் காட்டுவான். நானே இரக்கம் காட்டலன்னா அப்புறம் எப்படி இறைவன் எனக்கு இரக்கம் காட்டுவான்? மற்றவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதனால இஸ்லாத்துல என்ன இல்லை, தீவிரவாதம்னா என்ன, அடுத்தவனை கொலை செய்யறது தீவிரவாதம், அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது தீவிரவாதம், அடுத்தவன் கடையை எரிக்கிறது தீவிரவாதம், அடுத்தவனுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் தொல்லை கொடுக்கிறோமோ அவனுடைய உயிரை பறிக்கிறோமோ அது எல்லாமே தீவிரவாதம், பயங்கரவாதம். நாட்டுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறோமோ அது எல்லாம் பயங்கரவாதம். இப்ப நாங்களும் இஸ்லாத்துல இருக்கிறோம்னு சொன்னா நாங்க என்ன அரபு நாட்டுடைய இறக்குமதியா, அந்நிய நாட்டுக்காரங்களா? இல்ல, ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் உங்களுடைய சொந்தம் தான். நல்ல விளங்கிக்காங்க, எல்லாரும் அங்கிருந்து நாங்க வந்திருக்கிறோம். இது என் தாய் நாடு, என் மண், என் தாய் நாட்டை நான் ஏன் இருக்கணும் அடுத்தவருக்காண்டி? அப்ப தாய் நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தால் அதுவும் தவறு. தாய் நாட்டில் உள்ள மக்களை கொலை செய்வதாக திட்டமிட்டாலோ அதை செய்தாலோ அதுவும் தவறு. அப்பாவிகளை கொலை செய்தால் மிகப்பெரிய பாவம். அப்ப தீவிரவாதம் என்பது இஸ்லாத்துல முனை அளவும் இடம் இல்லை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பாருங்க, உலகத்திலேயே அதிகமான தான தர்மங்கள் உதவிகள் இயலாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறது யாரில் நம்பர் 1ன்னு சொன்னால் அது முஸ்லீம்கள் தான். அதுல பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசல் கோயில்னாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் சரி, அங்கனாலும் சரி, இங்கனாலும் சரி, இருக்கிறது 10 ரூபா 2 ரூபா இல்ல, 1000 2000 லட்சக்கணக்கில் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஒருவனுடைய வாழ்க்கையே முன்னேற்றியவர்கள்லாம் இருக்கிறாங்க. முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றியவர்கள்லாம் இருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் நிறுவனங்கள் ஒண்ணும் இல்லை. நீங்க நெல்லை ஜிஹெச் இருக்குது, அவ்வளவு பெரிய ஜிஹெச்சினுடைய இடத்தை கொடுத்து யாருன்னு போய் விசாரிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஜிஹெச் நெல்லையில போய் பாத்தீங்கன்னா பெரிய இடம், அதை கொடுத்தது ஒரு முஸ்லீம் தான். இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடம். நீங்க அப்படி எல்லா ஊர்களையும் பாத்தீங்கன்னா தான தர்மங்களை அள்ளி கொடுக்கறதுல அதுல வெளியில தெரியாது. அள்ளி கொடுத்தது சென்னை வெள்ள நிவாரணம், பெரிய மழை வெள்ளம், மிகப்பெரிய அளவுல 2015 மக்கள் பெரிய அளவுல சேதமடைந்தார்கள். களம் இறங்கி 32,000க்கும் மேற்பட்ட பேர்களை எங்களுடைய ஜமாத்திலிருந்து இறக்கி விட்டு ஒவ்வொரு இங்கெல்லாம் நீச்சல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏரியாக்கள் உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீச்சல் அடிப்பாங்க. சென்னையில நீச்சல் எப்படி இருக்குன்னு தெரியும், அப்படி அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு மேல தண்ணி போச்சு, அவ்வளவு பேர் நீச்சல் அடிச்சுட்டு வந்து காப்பாத்தி அவன் அமெரிக்கால இருந்து போன் பண்றான், எங்க அப்பா அந்த தெருவில் இருக்கிறாங்கிறான். தெருவனுடைய அட்ரஸே இல்லை, ஏன் தண்ணி அதுக்கு மேல போயிட்டு இருக்கிறது. அவ்வளவு பேர் வந்து காப்பாத்துறாங்களே. அப்ப அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான வழிமுறையை தவிர தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் முடிய அளவும் சம்பந்தம் இல்லைங்கிறத முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ISISங்கிறாங்களே, அது என்ன, அது யாரு, முஸ்லீம் தானே அப்படிங்கிறாங்க. அரபு வார்த்தைகள்லாம் வச்சிருக்கிறாங்களே, அது முஸ்லீம் தானே வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், அரபு வார்த்தை எழுதுறது பெரிய உலகத்திலே பெரிய கஷ்டமான ஒரு வார்த்தையா?
கூகுளில் போட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தா அரபு வார்த்தை வந்துட போகுது. அது 2 பேருக்கு கருப்பு சட்டையை போட்டு அவன் கையில் பிடிக்க சொன்னா அவன் பிடிச்சிட போறான். அதானங்க உண்மை. 2 பேரும் கருப்பு சட்டையை போடுதுங்க, அரபு வார்த்தையை எழுதிக்கிடணும், கம்பில் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை மனப்பாடம் பண்றது கஷ்டமா? நான் கேட்குறேன், அல்லாஹ் அக்பர்னு ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்றது கஷ்டமா? அவன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெட்டுறான். அவன் யாருன்னு யாராச்சும் விசாரிச்சோமா? ஏதோ புள்ள மூஞ்ச மறைச்சிக்கிறதானே. அவன் மறைச்சவன் யாரு? அவன் முஸ்லீமா, யூதனா, கிறிஸ்தவரா, வேற யாருமா, எந்த நிலையில உள்ளவங்கன்னு சொல்லி அதை ஆய்வு பண்ணமா? ஆனா உண்மையில் அபுபக்கர் அல் பகதாதின்னு சொல்லக்கூடிய அவன் தான் அந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஹெட் தலைவன். அவன் யாருன்னு சொன்னா ஒரு யூதன். ஒரு யூதன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்தினுடைய பெயரை பயன்படுத்தி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு என்று உருவாக்கி அவன் முஸ்லிம்களை தான் கொண்டான். கொன்னது யாரு? அங்க சிரியால கொன்னதுல யார? அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை தான் கொண்டான். கொல்றவனும் முஸ்லீம், அதாவது கொல்றவனும் முஸ்லீமா, கொல்லப்படுறவனும் முஸ்லீமா, தீவிரவாதின்னு பட்டமும் முஸ்லீமுக்கா? என்ன இது யோசிச்சு பாருங்க. மாலைகான்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு. மாலைகான் குண்டு வெடிப்பு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே அங்க உள்ள மக்கா மஸ்ஜிதில தான் குண்டு வெடிப்பு நடக்கிறது. நிறைய முஸ்லீம்கள் இறந்து போயிட்டாங்க மாலைகான்ல. உடனே அதுக்கு பேர் வச்சாங்க, இதுக்கு வந்து அல் கொய்தாவை ஏதோ ஒரு பேரை ஒன்று வச்சு இந்த அமைப்பு தான் வந்து தீவிரவாத அமைப்பு வந்து மாலைகான்ல குண்டு வச்சதுன்னு சொல்லி பத்திரிகையில் முதல் வரியில அவங்க குண்டு வச்சது 2 மணிக்குன்னா 2:10 இங்க எல்லா இதுலயும் ஸ்லோலிங்ல ஓடிட்டு இருக்கோம். இந்த அமைப்பு பொறுப்பேற்று விட்டதுன்னு போடுவான். அவன் பொறுப்பு இவன் வந்து ஏற்றுக்க மாட்டான். இவனா போட்டு விடுறதுதான். எவனாச்சும் ஒருத்தன் எவன் குண்டு வச்சாலும் அவனே பரப்பி விடுறது. இந்த அமைப்பு ஏதாச்சும் ஒரு அமைப்பு பேரை வச்சா போட்டு விட்டுறது. உடனே எல்லாருடைய உள்ளங்களையும் அது போய் சேர்ந்துடும். அப்படிதானே? 3 மணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும். முஸ்லீம் தான் மாலைகான்ல குண்டு வச்சுட்டாங்கன்னு. 10 வருஷம் கழிச்சு அதை ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி அசிமானந்தம்ங்கிற ஒரு சாமியார், உங்களுக்கு தெரியும் அசிமானந்தம்ங்கிற ஒரு சாமியார், அவர் என்ன செய்யறாரு, ஒரு வழக்குல ஜெயிலுக்குள்ள போய் அங்க உள்ள முஸ்லிம்களோட பழக்கமாகி அவரு என்ன செய்யறாருன்னா இவ்வளவு நல்ல மக்களா இருக்கிறாங்கன்னு பழகின பிறகு அவர் அப்ரூவலாக மாறுறார். மாறி என்ன சொல்றாருன்னா, நான் தான் மாலைகான்ல குண்டு வச்சேன். வைக்க சொன்னது யார் தெரியுமா? பிரக்யா சிங் பாக்கியா என்ற பெண் சாமியார். பிரக்யா சிங் பாக்கியா பொறுப்பேற்றுக் கொண்டால் அவங்க தான் உண்மையான குற்றவாளி முஸ்லீம் கிடையாதுங்கிறத என்ன செய்வான், ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல போடுவான். முதல் நாள் எதில் போட்டிருப்பான், எல்லா பத்திரிகையும் முதல் இடத்துல வந்திருக்கும். ஒட்ட இடத்துல முழுசா வந்து செஞ்சிருக்கும், வந்திருக்கும். முழுசா வந்து தான் உள்ளத்துல பதியுமே தவிர அந்த மறுப்பு போட்டது அவனுக்கு யாருக்குமே தெரியாது. நல்ல டெய்லி பேப்பர் படிச்சு இஞ்சா படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, 23 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஒரு 4-5 பேரை விடுதலை பண்ணாங்க. 23 ஆண்டுகள் அவன் ஜெயில தான் இருந்திருக்கிறான். 23 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கும் அந்த குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. 23 ஆண்டுகளுக்கு பிறகு நிலை என்ன யோசிச்சு பாருங்க. இந்த 23 ஆண்டுகள் எவ்வளவு பேர் முஸ்லீம் தீவிரவாதிகள் நம்பி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இறந்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னா பரப்பி விடுறது, முஸ்லிம்கள் மீது தீவிரவாத சிந்தனையை ஏற்படுத்தி விட்ட தாடி வச்சா அது வந்து தீவிரவாதத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான நிலையை ஏற்படுத்துறது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கிறது, அது நாட்டு பிரச்சனை, நல்ல விளங்கிடணும். இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது முஸ்லிம்களுக்கும் இதுங்களுக்கு உண்டான பிரச்சனை கிடையாது. சீனா இருக்குல்ல, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அண்டை நாடுகளோடு நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் சண்டை இருந்துச்சா இல்லையா? நேபாளம் இந்து நாடு தான், அங்கே பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அப்போ சீனாங்கிற ஒரு நாடு வந்து கம்யூனிஸ்ட் நாடு இல்லையா? அந்த சீனாவை வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள 36 கிலோமீட்டர் உள்ள வந்து வீடு கட்டிட்டான். இதே சீனா முஸ்லீமா தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்ப அண்டை நாட்டுக்காரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அவன் முஸ்லீமா இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான், உள்ள வர்றதுனால அவன் முஸ்லீம் தீவிரவாதி பாருங்க. அதனால பாகிஸ்தான் எதிரி நாடாச்சே. இப்ப இங்க உள்ள எல்லா முஸ்லீம்களுமே பாகிஸ்தானை எதிரி நாடாகத்தான் பார்ப்பாங்க, சீனாவை எதிரி நாடாக தான் பார்ப்பாங்க. யார் இந்தியாவை அபகரிக்க வருகிறார்களோ அவர்களை எதிரி நாடாகத்தான் நம்ம பார்ப்போம். எதிரி நாடாக பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்னும் சொல்ல போனா அந்த மேல வந்துட்டாங்க. ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது பாகிஸ்தான்ல உள்ள ஒரு டீம் வந்து என்ன செஞ்சிருச்சு, நம்ம நாட்டுக்குள்ள பனி பிரதேச மலைக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இங்க இருந்து ராணுவ சண்டைகள்லாம் நடக்குது.
நடக்கும்போது ராணுவத்துக்கு பயிற்சி பெற்றவங்கள பல டீமா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ரெஜிமெண்டா தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல குர்கா ரெஜிமெண்ட்னு சொல்லி ஒரு ரெஜிமெண்ட். அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா மத ரீதியாகவும் சில இதை வச்சிருக்கிறாங்க. அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீம். இந்த ரெஜிமெண்ட் தான் போய் பாகிஸ்தான் வீரர்களை அடிச்சு நொறுக்கி அவங்கள காலி பண்ணிட்டு அந்த இடத்தை மீட்டு கொடுத்தது. எங்க வாஜ்பாய் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் குர்கா ரெஜிமெண்ட் போய் பாகிஸ்தான் வீரர்களை அடிச்சு துரத்தி காலி பண்ணிட்டு அந்த இடத்தை திரும்ப மீண்டும் இந்தியாவுக்கு பிடிச்சு கொடுத்தது முஸ்லீமுடைய குர்கா ரெஜிமெண்ட் தான். அது யாருக்காச்சும் தெரியுமா? இப்ப நம்ம சொல்லிதான் தெரியும். ஓ அப்படியா, அப்படிலாம் நடந்துச்சா? அப்ப என்ன பார்க்கணும்னு சொன்னா தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள், உண்மையில் தீவிரவாதிகள் கிடையாது. 1-2 பேர் இருப்பான், எல்லா மதத்திலையும் இருப்பான். எல்லா மதத்திலையுமே என்ன செய்வான், மதத்தின் பேரை பயன்படுத்திக்கிட்டு கூட செய்வான் இல்லையா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா 1-2 பேர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது, ஒசாமா தாக்கினார், ஒசாமா இறந்துட்டாரு, ஒசாமா தாக்கினார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒசாமாவை வளர்த்து விட்டதே யார் தெரியுங்களா? அமெரிக்கா தான். இஸ்லாமியர்கள்ல 1-2 பேர் தீவிரவாத செயல்களில் தீவிரவாதம்னா பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவார்களே, ஆனால் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போன்று எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். இது என்னங்க மாப்ளோமா, இது யாருங்க நக்சலைட்டு, இது எங்க பாய், என்னங்க இது? அங்க மாப்ளோமா, அங்க நக்சலைட்டு, இங்க விடுதலை புலி, இங்க யாரு பாய். அது ஏன் இவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பா, அது சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்க மட்டும் பேரை சொல்ல மாட்டாங்க, இங்க மட்டும் பாய்ன்னு சொல்லுவாங்களாம். என்ன அது? இதை மட்டும் மதத்தை ஏன் சேர்க்கணும்? அதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இஸ்லாம் என்ன இல்லை, ஒரு காலத்திலும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை கூட அவங்க விரும்பக்கூடியவர்களாக, ரொம்ப யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தாங்க, அவங்கள நேசம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கிறதா யதார்த்தமான ஒரு உண்மைங்கிறத விளங்கிக் கொள்ள. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.